Quick shake. Color Kannadi Cricket's English cricket channel. Subscribe now. Welcome to Boski's RRR. Vanakkam sir. Vanakkam Bala avர்களே, welcoming Color Kannadi fans to RRR into this interesting match which never got over. நானே இதெல்லாம் இழுக்கிறாரே என்ன சொல்ல போறாருன்னு பார்த்தேன். இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்னோட ஓ ரைட் இன்னைக்கு ஃபுல் ஃபார்மில் வந்திருக்காரு போல அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுவும் நீங்கள் இன்னைக்கு ஃபார்மில் வர வேண்டிய மேட்ச். யார் இன்னைக்கு ஃபார்முக்கு வராங்களோ இல்லையோ நீங்கள் ஆல்ரெடி ஃபார்முக்கு வந்துட்டீங்க இன்னைக்கு டாஸ் போட்ட உடனே. ஏன்னா இன்னைக்கு கேரம் பிச். எக்ஸாக்ட்லி. கேரம் பால் ஆடுறது கஷ்டம் சொல்லினே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, கேரம் பிச்சில் ஆடுறது எல்லாருக்குமே கஷ்டம். கேரம் பாலாவது ஒரு போலர் தான் போடுவாரு, 2 போலர் போடுவார் மேக்ஸிமம். கேரம் பிச்சில் யாரும் இருந்தாலும் பேட்டிங் ஆட முடியாது. அதாவது சீக்கிரமா வர என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு வர கிரௌட கலைச்சு பாதி ஆகணும்னா இந்த மாதிரி பிச்சு போட்டா ப்ராப்ளமே கிடையாது. நல்ல பிச் இருக்கும்போது நல்லா வந்துட்டு அடின்னு அடிக்கிற மாதிரி பிச்சில் பேட் கமின்ஸ் நீங்கள் முதல்ல வராதிங்க, ஓல்டு பாலில் வாங்க. உங்களுக்குன்னு ஒரு பிச் இருக்குது, அது பேர் கேரம் பிச். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், அந்த பிச்சில் மட்டும் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு மேட்ச்சில் அவர் ஃப்ரண்ட்டில் வந்தப்போ சொன்னீங்க. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல அவர் ஃப்ரண்ட்ல வந்தாரு. அது உண்மையாவே வந்து அந்த டீமுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. அவருக்கு தமிழ் புரிய ஆரம்பிச்சிருச்சா இல்ல வந்துட்டு நீங்க எப்படி கன்வே ஆச்சுன்னு தெரியல. பட் இட்ஸ் a good point that you made and it worked out for them. ஆமா, ஏன்னா நம்ம இங்கிலீஷ்ல கூட ஒரு எபிசோட் தான் பண்ணிருக்கோம், ஏற்கனவே இங்கிலீஷ்ல பண்ணல. எப்படியோ நியூஸ் போயிருக்கு. நடராஜன் வந்து அங்க டிசில இருக்காருல்ல, அவர் நம்ம ப்ரோக்ராம் அப்பப்போ பார்ப்பாரு, அனுப்புவாரு அவர் வியூஸ்லாம். ஸோ ப்ராபப்ளி அவர் சொல்லியிருக்கலாம். அதாவது கேரம் பாலே கஷ்டம், கேரம் பிச்சு எல்லாருக்கும் கஷ்டம், 11 பேருக்கு ஆடுறது கஷ்டம். இந்த பிச்சு இந்த மாதிரி கிரிப் ஆகி கொஞ்சம் ஸ்பாஞ்சி பவுன்ஸ் இருக்குன்ற ஒரு க்ளூ வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாட்டா அவங்க வந்து ஏற்கனவே சேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அப்பயே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஃபிளாம்பாயிண்ட் ஓப்பனர்ஸ் நம்பர் 3 வச்சுன்னு அவங்க என்னத்துக்கு தேவையில்லாத ஃபர்ஸ்ட் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டார்கெட் ப்ரெஷர் இருக்கும். அவங்க முதல்ல ஆடினாங்கன்னா 300 அடிக்கிற டீம் அவங்க. அந்த மாதிரி குத்துற டீம் அவங்க. அவங்க பேட்டிங் தான் எடுக்கணும்னு சொன்ன, திருப்பி அவங்க போலிங் எடுக்கிறாங்கன்னா டெஃபினட்டாவே போலிங் ஹெல்ப்பா போறதுன்ற ஒரு க்ளூ அவங்களுக்கு இருந்திருக்கு பேட் கமின்ஸுக்கு. அதனால அவர் போட்டுக்காரு. உங்களுக்கு தான் சொல்லுவேன், இந்த பேட் கமின்ஸ் வந்து லெங்க்ல பேங் பண்ணும்போது சேலஞ்சிங் பிச் ஃபார் த பேட்டர்ஸா இருந்ததுன்னா ரணகளம் ஆயிடும். 24 பால் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல ஏன்னா அவர் வந்து ஆஸ்திரேலியா நம்மளோட டெஸ்ட்ல போட்ட மாதிரி போடுவார். வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல இதே மாதிரி தான் போட்டார். நாயகிங்கா போட்டுனே இருப்பார்ல, அதுல கரெக்டா மாட்டினாங்க. ஸோ பாருங்க, பவுன்ஸை கேட்சே பண்ண முடியல. முதல் 2 பேரோட காட் பே நீங்க பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ்டு பவுன்ஸ்ல 2 பேருமே. ஸோ அந்த ஃபேஃபா இருக்கட்டும், இல்லை நம்ம கருண் நாயர் 2 பேருமே அதே மாதிரி தான் அவுட் ஆனாங்க. அண்டு அந்த ஒன்னு ஆடவே முடியாத ஒரு ஷாட் எதுன்னா, அப்படி உட்காந்த இடத்துல இந்த பிளிக் பராக் ஆடுறாரு, அந்த ஷாட் நீங்க ஆட முடியும். நீங்க ஆட்டிங்கன்னா மூக்கு மேல அதை கரெக்டா போறீங்க, அதே மாதிரி விட்டு அப்படி ஆடி மேல போய் இவரு பியூட்டிஃபுல்லா பிடிச்சாரு. இஷான் கிஷன் லவ்லி கேட்ச் பிடிச்சாரு. ஸோ இதுல வந்து இதுல மட்டும் ஜென்ரலா குட் லைன்ல போடக்கூடாது, ரிஸ்க் கொண்டுடுவாங்கன்னு. இந்த பிச்சில் நம்பி குட் லைன்ல போடலாம். ஏன்னா இந்த குட் லைன்ல போடுறப்ப நீங்க ஆன் த ரைஸ் அடிக்க போனீங்கன்னா ஷேட் ஸ்லோவா வரும், அப்படியே மேல போய் இன்னர் சர்க்கிளே போயிட்டு இருக்கும் கேட்ச். இந்த மாதிரி ஒரு ரணகால விக்கெட். பட் இதுல ஸ்டப்ஸும் அசுட்டோஷும் அடிச்சாங்கன்னா அது 100 ரன்னுக்கு ஈக்குவல். டாப் கிளாஸ் பேட்டிங் தான் சார். நான் இந்த அசுதோஷ் அண்ட் விப்ராஜ் ஸ்டப்ஸ் இந்த 3 பேரை பத்தி பேசணும்னு நினைச்சேன். ஐ வில் கம் டு தட். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிச்சில் வந்து ஓகே பவுலிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, டீமன் இருக்குது பிச்சில் அப்படின்றத அவங்க ரெகக்னைஸ் பண்ணி உள்ளே வர்றதுக்கு டைம் முன்னாடியே வந்துட்டாங்கன்றது அட்வான்ஸ்ட். பட் ஆனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா பேட்ஸ்மேன் வந்து ஓகே இது இந்த மாதிரி ஆகுதுங்கிறத ரெகக்னைஸ் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின் எனக்கு. எவ்வளோ சீக்கிரத்தை ரெகக்னைஸ் பண்ண முடியும், எத்தனை ஓவர் போனால் ரெகக்னைஸ் பண்ண முடியுங்கிறது என்னோட கொஸ்டின் நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சீனியர் பேட்ஸ்மேன் இருக்காங்க அங்கே. கேஎல் ராகுலா இருக்கட்டும், அக்சர் பட்டேலா இருக்கட்டும், ஃபேஃப் டூப்ளசிஸா இருக்கட்டும். மேபி ஃபேஃப் வந்து இதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஏர்லியாகவே மாட்டிக்கிட்டார். இமீடியட்லி வந்தோடனே மாட்டிக்கிட்டான் தெரியல எனக்கு. பட் அக்சர் அண்ட் கேஎல் ராகுல்லாம் வரும்போது புரிஞ்சு போச்சு இந்த பிச் என்னங்கிறது. அப்பயுமே அவங்க வந்து நல்ல அழகாக 2 ஸ்ட்ரோக் ஆளாளுக்கு ஒரு 4 ஆடிட்டு அப்புறம் போய் அவங்க அந்த மாதிரி அவுட் ஆனது தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது. பிகாஸ் வந்துட்டு இவர் கேஎல் ராகுல் விக்கெட்லாம் வந்து இப்படி ஆட போய் எட்ஜ் ஆகி அவுட் ஆனார் அவர். அது அவர் ஸ்ட்ரெயிட்டாக ஆடி இருந்திருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் கேட்குறேன், இந்த மாதிரி பிச்சை ரெகக்னைஸ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் அண்ட் இந்த சீனியர் பிளேயர்ஸ் பெட்டராக ஆடி இருந்திருக்கலாமா? ஸோ இதுல இந்த பிச்சு வந்து பேட்டர்ஸுக்கு சேலஞ்சுன்ற விஷயம் இருக்கு. இதுல வந்து ஈஸியஸ்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாது டெஸ்ட் மேட்ச் அண்ட் ஓடிஐ. ஏன்னா ஓடிஐல 50 ஓவர் இருக்கு. ஒரு ஓப்பனிங் பேட்டர் போயிட்டு முதல் ஓவர்ல என்னடா ஒரு மாதிரி இருக்கு பிச்சுன்னா இன்னும் டிஃபென்ஸ் ஆடலாம்,
5 ஓவர் கூட ப்ராப்ளம் இல்ல. எப்ப வேணா ஆக்சலரேட் பண்ணலாம். லாங் ரன் ஐ மீன் லாங்கர் ஃபார்மேட். டெஸ்ட் மேட்ச்லயே தான் நிதானமா லெஃப்ட்லாம் ஓடலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த T20 ஃபார்மேட் பரபரப்பு. ரன்ஸ் உங்களுக்கு அவசியம் தேவை. ரன் அவசியம் தேவை. என்னோட யூஸ்வல் பேட்டிங்கை மாத்தி நான் கொஞ்சம் பேட் ஸ்விங்கை மெதுவா எடுத்துன்னு வரணும் அப்படின்றது இருக்கே, அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷர். அது வந்து உங்களுக்கு இருக்கிற பரபரப்பு தான் மைண்ட் ஆக்குபை பண்ணிக்கும். அந்த பரபரப்புல ஒரு திடீர் காம்னஸ் ஒண்ணு வரணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுமாதிரி KL ராகுல் மாதிரி பேட்டரே தப்பு பண்ணாருன்னு நீங்க பாத்துங்க. அதனால சொல்றேன். ஸோ இட் இஸ் வெரி வெரி பிகெஸ்ட் சேலஞ்சர் தான். இந்த மாதிரி கேரம் பிச்சில் T20 ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்க மைண்ட் பூரா சிக்ஸ் அடிக்கிறதுலயே தான் இருக்கும். ஏன்னா நீங்க அந்த ODI T20 டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 overs 25-30 டு வின்னா ODIல இன்வேரியபிளி ஃபேவரிங் தி போலர் தான், போலிங் டீம் தான். அது ரொம்ப கஷ்டம் அடிக்கிறது. ஆனா T20 மட்டும் லாஸ்ட் 2 overs 50 ரன் கூட அடிச்சிடுவாங்க. ஏன்னா ஆரம்பம் முதல் பால்ல இருந்து மைண்ட் வந்து சிக்ஸ் அடிக்கிறதுலயே இருக்கு. அதனால இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுல பிச் ஆஃப் த பால் போனதுனால ஸ்பின்னருக்கு அஷுதோஷ் மேசிவ் பவர்ல அடிச்சாரு பிரில்லியண்டா. ஸ்டப்ஸ் எக்ஸ்ட்ராடனரி பிரில்லியன்ஸ் முதல்ல கேட்ச் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சது. அவர் ஆடுற விதத்துல வந்து வந்து இப்படி மெதுவா ஆடுறான்னு தெரிஞ்சது. KL ராகுல் 2 பால் ஆட போயிட்டு ஆல்மோஸ்ட் ஸ்பூன் பண்ணிட்டார் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல. அண்ட் ஸ்பின்னர்ஸ் அடிக்க போறாங்க, பேட் இப்படி போகுது, தப்பா போறது போய் பால் லாபாய் விழுது. அதனால ரணகணம். இந்த 134 இஸ் ஈக்குவல் டு 190 on a நார்மல் பிச். சார், அசுதோஷ் சர்மா ஜென்ரலாகவே வந்து இந்த வீல ஜாஸ்தி ஆடக்கூடியவர். அவருடைய மேசிவ் பவரை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்ல நல்லா ஆடுவார். அவருமே கூட இந்த சைட்ல எல்லாம் தேவையில்லாம ஒரு 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 இப்படி ஆட போய் அக்ராஸ் ஆட போய் எல்லாம் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா அவுட் ஆயிருந்திருப்பாரு. ஹிஸ் டெக்னிக் அண்ட் ஆல்சோ ஹிஸ் பிரில்லியன்ஸ் மேபி, பட் இன்னைக்கு அவரை காப்பாத்திருச்சு. கரெக்டா அவர் ஸ்ட்ரெயிட்ல இறங்கி வந்து ஆடுனால அவர் பவருக்கு வந்து எங்கேயுமே இந்த ஸ்பூன் ஆவறது இல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஆவறதெல்லாம் வந்து தப்பிச்சுட்டாங்க அவங்க நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இவர் ஸ்டப்ஸ் 2 பேருமே ஆடினது சூப்பர் சார். ஆமா, நீங்க இதுல வந்து எந்த பாலை மட்டும் அடிக்கலாம்னு மட்டும் சொல்றேன். ஃபிளைட்டட் டெலிவரி கம்ப்ளீட் பிச் ஆஃப் த பால் வந்து ஃபுல் பவர்ல அடிச்சீங்கன்னா அடிக்கலாம். அது மாட்டோம். அந்த மாதிரி ஷாட் அடிக்கலாம். ரேங்க் ஷார்ட் பால் லைக் த ஃபர்ஸ்ட் பால் போல்ட் பை ஸ்ரீசாந்த் விப்ராஜ் அடிச்சார் பார்த்தீங்களா? ரேங்க் ஷார்ட் பால ஃபுல் பிளேடர் அடிச்சிடலாம். கிளாஸ் இருந்தீங்கன்னா முடினா கண்டிப்பா சிக்ஸ் கிளாஸ் மாதிரி பிளேயர். அதர்வைஸ் குட் லென்த்ல வந்து வந்து டிராப் பண்ணி இல்ல பேட் கமின்ஸ் மாதிரி ஹிட் பண்ணினே இருந்தீங்கன்னா டெக்க குட் லென்த்ல அப்பா நானே அவுட் ஆயிரம் இட்டு அவுட் ஆயிட்டு போடுவாங்க. ஏன்னா பொறுமை போயிடும். நீங்க என்ன ஸ்டார்ட் ஆனாலும் அவ்வளோ அடிச்சு அடிச்சுட்டு வருஷம் பாருங்க, பேக் ஃபுட்ல ஒரு பால் அப்படி அடிச்சு கரெக்டா மிட் வீட்ல ஸ்பூன் ஆகி அவுட் கேட்ச். அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க என்ன பண்ணாலும் என்ன நீங்க அரைகுறையா அடிச்சாலோ இல்ல ரொம்ப பவர் கொடுக்காம அடிச்சாலோ இல்ல பிளிக் அடிச்சீங்கனாலோ ஆன் த ரைட் கேரஸ் பண்ணீங்கனாலோ பிட்வீன் தி இன்னர் சர்க்கிள் அண்ட் த பவுண்டரி அழகா கேட்ச் குத்துனே இருப்பீங்க. யாராவது ஒருத்தரை நீங்க ஆன் த ரைஸ் கிரவுண்டோட ஒரு 4 கவர் டிரைவ் அடிக்க சொல்லுங்க. இந்த பிச்சில் சான்ஸே கிடையாது. ஒரு 40 ஓவரம் வருது அந்த ஸ்டேஜ். சார், இன்னைக்கு மேட்ச் கால் ஆஃப் ஆயிடுச்சு. அது வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பால் கூட போட முடியாம போயிடுச்சு டியூ டு ரெயின். பட் ஒருவேளை SRH வந்து இன்னைக்கு இந்த பிச்சில் பேட்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டார்கெட்டை ஈஸியா சேஸ் பண்ணியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஹைலி டவுட்ஃபுல். பெரிய சேலஞ்சா இருக்கும். எனவே அவங்க தேர் பிளஸ்ட் இன்னைக்கு இந்த மேட்ச் ஆடாது. ஏன்னா நான் சொல்றது வந்து SRH வழிவாங்கன்னு சொல்ல, மும்பை இந்தியன்ஸோட இதே மாதிரி பிச்சில் மாட்டினாங்க. கரெக்டா ஆள பக்கத்துல ஷார்ட் பாயிண்ட் டீப் ஷார்ட் எக்ஸகாஸ் டீப் எக்ஸகாஸ் ஷார்ட் மிட் விக்கெட் அங்க வச்சு மிஸ் டைம்டு ஷார்ட்ஸா எடுத்துட்டாங்க. பயங்கரமா போட்டலாம் கட்டினாங்க அவங்கள. அதனாலதான் அவங்க ரொம்ப இன்ஸ்டிங்டிவ் பிளேயர்ஸ். அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் ட்ரபிள் இருக்கும் இந்த மாதிரி பிச்சில் ஆடுறதுல. அண்ட் இந்த பக்கம் SRHோட போலிங் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி லெப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்ல வந்து SRH பேக்டோ அதே மாதிரி லெப்ட் ஆர்ம் போலர்ஸ்ல இவங்க பேக்டு. அதுவும் நீ நட்ராஜன் வேற உள்ள போதா குறைக்கு. நட்ராஜன் மிச்சல் ஸ்டார்க்கு ரணகாலம் ரெண்டும், ஒன்னு யார்கர் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்னு அக்யூரசி. மிச்சல் ஸ்டார்க்கு நார்மலா போடுறாரு பாருங்க பிளாட் பிச்சஸ்ல, அந்த போலிங் நான் சொல்லுவேன் டேஞ்சரஸ் கொண்டுடுவாங்க. பட் அதே போலிங் இங்க போட்டாருன்னா அழிஞ்சாங்க, ஆடவே முடியாது குட் லெங்க்ல. ஏன்னா அவருக்கு வந்து சுருக்குன்னு உள்ள வரும். ஏன்னா ஏற்கனவே போன ஃபைனல்ஸ்ல வந்து டிராவிஸ் ஹெட் எடுத்த பால் உங்களுக்கு தெரியும். காலு கிட்ட போட்டு இப்படி ஆட போய் இன்சைட் அவுட் டர்ன் டு போல்டு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. அந்த மாதிரி போட்டாருன்னா இம்பாசிபிள் ஆடுறது. நட்ராஜன் இவருங்கிறது 2 டார்ச்சர், 2 லெஃப்ட் ஆர்ம் டார்ச்சர் பேட்டர்ஸுக்கு ஆடுறதுக்கு. திருப்பி ஸ்பின்னு வரும்போது ஒரு பிளாட்டிஷ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வில் பி த மோஸ்ட் டேஞ்சரஸ். அக்ஷர் பட்டேல்லாம் இந்த மாதிரி பிச்சில் மோஸ்ட் டேஞ்சரஸா இருப்பாரு. ஏன்னா நாகிங் லெங்த், எந்த பால் டேர்னு எந்த பால் உள்ள வருதுன்னு தெரியாது. அடிக்க போனாலும் அரைக்குறையா போய் மூக்கு மேல நிற்கும் பால். குல்தீப் மட்டும் கொஞ்சம் சான்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா ஃபிளைட் பண்ணுவாரு, இறங்கி பிச்சாத பால் போயிட்டு அடிச்சிடலாம். அவரை மட்டும் கொஞ்சம் சான்ஸ் எடுக்கலாமே தவிர மீதி எந்த போலர் போனாலும் ரொம்ப ரொம்ப இங்க டிஃபிகல்ட். அப்படி அங்க SRH வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னா ஒரே பிளேயர் கிளாஸா நின்னார்னா கடைசி வரைக்கும் சான்ஸ் அவங்களுக்கு. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ரிமோட் சான்ஸ் இந்த பிச்சில் அவங்க வின் பண்றது.
ஸோ பிஃபோர் வி கோ டு த கமெண்ட் செக்ஷன், கடைசி கேள்வி எனக்கு வந்து இன்னைக்கு விப்ராஜ் ஒரு ரன் அவுட் ஆனார். ஸ்டப்ஸ் வந்து அந்த இடத்துல அந்த அந்த ரன் அவுட் பற்றி சொல்லுங்கள். பிகாஸ் அவர் வந்து ஓட ஆரம்பித்த ஒரு 2 அடி வச்சவன் என்னதான் ஃபாஸ்ட்டாக நீங்கள் சிறுத்த வேகத்தில் ஓடினாலும் ஓட ஆரம்பித்த உடனே அவர் கையை காட்டிட்டார். எது கை காட்டுறானா இவன் அப்படின்னு இப்படி போகாம இன்னும் அழுத்தி வேகமா ஓடுறாரு அவரை நோக்கி ஓடி அந்த பக்கம் வேற போய் இவரை ரன் அவுட் பண்ணி விட்டாரு. பிகாஸ் அவர் இருந்திருந்தாருன்னா இந்த பிட்ச்ல அவர் கொஞ்சம் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. இன்னும் ஏன்னா அசுதோஷ் அண்ட் ஸ்டப்ஸ்ங்கிறத விட அசுதோஷ், ஸ்டப்ஸ் அண்ட் விப்ராஜ்னு 3 பேரோட ஹிட்டிங் சேர்த்து ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் ரன் சொன்னா நல்லா வந்திருக்கலாம் இல்லையா? அதுக்காக கேட்கறேன். ஆமா, 2 ways of looking at it. ஒன்னு நீங்க சொன்னது ஸ்டப்ஸோட தப்பு. நான் எப்பவுமே சொல்லுவேன், விராட் கோலி இஸ் a dasher, sprinter. தோனி இஸ் a sprinter. நீ நல்லா இருக்கும்போது இப்போ ஓகே, பட் பயங்கர ஸ்பிரிண்டர், 2 பேரும் எக்ஸ்ட்ராடனரி ரன்னிங் வித் விக்கெட்ஸ். ஆனா நம்ம ஓடும்போது எதிரில் யார் ஓடுறாங்கன்னு கொஞ்சம் பார்க்கணும். எதிரில் ஸ்லாப்பியா இப்ப சிவம் டூபே இருக்காரு எதிரன்னா அந்த மாதிரி ஓட முடியாது. அவரை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா அவர் டேஞ்சர் ரன்ல போயிட்டு இருக்காரு. நீங்க உங்களுடைய நான் ஃபர்ஸ்ட் நீ செகண்ட் சொல்ல முடியாது. அவருக்கும் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ ஸ்டப்ஸ் விப்ராஜ் என்ன ஓடுவார்ன்றது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா டேஷ் பண்ணிட்டார். பட் அவர் டேஷ் பண்றதுல ஏன் தப்பு இல்லைன்னு சொல்றேன்னா, இவர் கரெக்டா அந்த டாப் ஆங்கிள் காட்டும் போது இவர் கிரீஸை போய் ரீச் பண்றாருல, ஸ்ட்ரோக் ஆடிட்டு போய் ஸ்டப்ஸ் ரீச் பண்ற சமயத்துக்கு பாலுக்கும் அந்த ஃபீல்டருக்கும் ஒரு 10 yards டிஸ்டன்ஸ் இருக்கு. இன்னும் பால் கிட்ட ஃபீல்டர் வரல. அதனால இவர் டேஷ் பண்ணியிருந்தாருன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இருந்திருக்காது. இவர் கம்ப்ளீட்டா போயிட்டு நான் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்டு, நான் பீச்ல போய் இது தியானத்துல உட்காடுறேன்ற மாதிரி உட்காந்துட்டு நான் நவராம. அப்புறம் வேற வழியில ஸ்டப்ஸ் சுப்பீரியர் பிளேன்றதால பாதி மந்த்ஸோட வெளில வந்தாரு. அதனால 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு, அப்படிதான் சொல்லணும். ஆனா அது ரொம்ப காஸ்ட்லியான விக்கெட் தான் அந்த இடத்துல, இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல கன்சிடரிங். ரைட் சார். நேற்று வந்து நம்ம முதல் மேட்ச் நடந்த அதோட கமெண்ட் செக்ஷனை வந்துட்டு 2வது மேட்சோட முடிவில் படிக்கல. பிகாஸ் வந்து கொஞ்சம் டைம் இல்லை, அப்போ தான் போட்டோம் வீடியோன்றனால. ஸோ இப்போ வந்துட்டு நான் PBKSS LSG மேட்சோடைய இதுலேருந்து நான் வந்து ரிவ்யூ பண்ண கமெண்ட்ஸ் எடுத்து படிக்கிறேன். அதில் ரம்யா ஜான் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஹே பாலா ப்ரோ அண்ட் பாஸ்கி சார், நாங்கள் வந்து உங்களுடைய ரிவ்யூ வந்து கொஞ்ச நாளாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய இன்சைட்ஸ், பேஷன், கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி நம்மளை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அது நிறைய இருக்குது, அது வந்து நம்ம அப்புறமா தனியாக படிச்சுக்கலாம். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2 கேள்வி கேட்குறாங்க. Why do strong batting teams often prefer to bowl first, especially on a good batting pitch? Teams like SRH can put good score on board, no? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு கேள்வி. 2வது, with all the video analysis available, why can't bowlers execute plans effectively against batters' weaknesses அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தமிழில் இதை வந்து அப்படியே ஆடியன்ஸ்க்கு சொல்லிடுறேன். சார் கிட்ட என்ன கேட்குறாங்க அவங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஏன் வந்து நல்லா அடிக்கிற டீம் வந்து நம்ம எப்படியாவது சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்டில் கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. 2வது வந்து வீடியோ அனாலிசிஸ் எல்லா இடத்துலையும் ஊர்பட்ட வீடியோ அனாலிசிஸ் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டாலே டக்குன்னு எல்லா பேட்டர்ஸையும் நம்ம ஈஸியாக போய் அவுட் பண்ணிடலாமே. இப்போ நீங்களே சொல்கிறீங்க, நம்ம வீடியோவில் நம்ம சொல்கிறோம் இவருக்கு அங்கே போட்டா அவருக்கு இங்கே போட்டான்னு. அப்போ ஏன் அவங்களாம் வந்துட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சார் அவருடைய பதிலை சொல்லுவார். சார் சொல்லுங்கள் சார். முதல் கேள்விக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நல்ல பேட்டிங் இருக்கு, சூப்பர் பேட்டிங் டீம் லைக் SRH டீம் அப்படிங்கிறச்சு அவங்க ஏன் வந்து சேசிங்க்கு போறாங்கன்னு கேக்குறாங்க. அது ஏன் போறாங்கன்னா போலிங்ல கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சிருவோம் பேட்டிங்ல 220 அடிச்சு திருப்பி அடிச்சிட்டாங்கன்னா, இப்ப நீங்க அடிச்சாங்க பாருங்க 3-4 ஓவர்ஸ் ஸ்பேர் அடிக்கல. நம்ம வைபவுக்கு மாட்டின 3.4 ஓவர்ஸ் சம்திங் டு ஸ்பேர் அடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி போலிங்ல கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கும். நம்ம பீக் போலிங் இருக்கு, நல்ல ஸ்பின்ல கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கிறதால அப்படி பண்ணலாம். பட் நியாயமா SRH மாதிரி டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும். கரெக்ட் அவங்க சொல்றது. பேட்டிங் பிட்ச்ன்றதே உங்களுக்கு டார்கெட் ப்ரெஷரே இருக்காது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினீங்கன்னா. பட் இந்த டார்கெட் ப்ரெஷர் பரவாயில்லன்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா, போலிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. இல்ல அவங்க போலிங் அடிச்சிடலாம், அவங்க போலிங் கொஞ்சம் வீக் தான், அந்த போலிங் அடிச்சு முட்டை தம்சம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீல்ட்ல கூட இருக்கலாம். ஸோ இட்ஸ் அபவுட் பிட்ச் கண்டிஷன். தான் சொன்னேன், எல்லாமே நம்ம ஃபார்முலால போக முடியாது. அன்னைக்கு பர்டிகுலர் கண்டிஷன்ல என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இந்த 2வது கேள்வி அவங்க என்ன கேட்கறாங்க, இது மாதிரி இதான் தெரியுது வீடியோ அனாலிசிஸ்ல இப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறதுல. இப்போ ஒரு ஸ்டீவ் ஸ்மித்தோடைய டெக்னிக் எடுத்துக்காங்க. போலர் ஓடி வந்து டெலிவர் பண்ற சமயத்துக்கு அக்ராஸா போய் முன்ன கவாஸ்கர் கண்டுபிடிச்சாரு. இந்தியாவில ஃபர்ஸ்ட் பாடி லைன் போலிங் ஆடுறது கவாஸ்கர் அக்ராஸ் போயிடுவார். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர்ட் ஃபார் த பேக் ஃபுட் அண்ட் பாடி லைன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுது ஃப்ரண்ட்ல அடிப்பார், ஃப்ரண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். கபில் தேவ் எப்படி ஆடுவார்னா, எவ்ரி பால் பின்னாடி போயிட்டு இப்படி ஃப்ரண்ட்ல ஒரு சீசா மாதிரி ஒரு மூவ்மெண்ட் ஒன்று வரும். எதுக்குன்னா மொமெண்டம்ல இருக்கிறதுக்கு, என்ன வேணும் ஆடுறதுக்கு பயங்கர ப்ரிப்பேர்ட்னஸ் மூவ்மெண்ட்லயே இருக்கும். ஃபர்ஸ்டே பால் டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி ஆடுவார். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கூட ஸ்டீவ் ஸ்மித் பின்னாடி போறாரு, ஸ்ட்ரெயிட்டா யாருக்கிற போட்டு அவுட் தானே அப்படின்னு நினைக்கலாம். அது இல்ல, அது அவருக்கு தெரியும். நீங்க யாருக்கிற போடுங்கன்னு தெரியும், தெரிஞ்சுதான் இருக்கு. ஏன்னா வீடியோ அனாலிசிஸ்ல எல்லாமே தெரியும். நீங்க பவுன்சர் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும்,
நீங்க பவுன்சர் போடுவீங்க, எனக்கு டீப் ஸ்கொயர்ல வைப்பீங்க, என்ன ஹுக்கார்டு வைப்பீங்க எனக்கு தெரியும். எல்லா தடவையும் அந்த மிடில் ஆஃப் த பேட்ல அந்த பால் பட்டு கரெக்டா அங்க போணுமே. We can bowl to the weakness, we can bowl to the batter's weakness, and batsman can take a chance on the bowler's weakness. எல்லாம் ரைட்டு. அன்னைக்கு என்ன பிட்ச், அன்னைக்கு என்ன அட்மாஸ்பியர், திடீர்னு பால் வாபிள் ஆச்சுன்னா காலி. நார்மலா போடுறோம்மா, அன்னைக்கு பாருமா சிராஜ் வந்து அடின்னு வச்சாங்கம்மா, அன்னைக்கு 6 for 12மா, பால் லைட்டா மூவ் ஆரம்பிச்சிருந்தோம்ல. அதனால நம்ம கண்டிஷன்ஸ் தெரியவே தெரியாது. நீங்க பிரமாதமா வண்டி ஓட்டுவீங்க, நானும் பிரமாதமா வண்டி ஓட்டுவோம். ஏன் வந்து ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு கேக்குறேன். இதான் விஷயம். நான் இதுக்கு தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்கேன். என்ன இந்த எக்ஸாம்பிள் வந்தா இந்த டயலாக் வரணுமே, நான் எப்படி சரி இன்டரப்ட் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணி கேட்போம், நான் வெயிட் பண்றேன். கரெக்ட் சார். சொல்லுங்க. இது நீங்க சொல்லலைன்னா அந்த எக்ஸ்பிளனேஷனே முடியாது சார். சொல்லுங்க சார். நீங்க கரெக்ட், ஃபண்டாஸ்டிக் ஓட்டுறீங்க, நானும் ஃபண்டாஸ்டிக்கா வண்டி ஓட்டுறேன். எங்க சார் 2 பேரும் இச்சின்னு அன்னைக்கு அந்த மாதிரி இருக்கு டிராபிக் சினாரியோ, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு அளவுக்கு தான் இந்த ஃபார்முலா. அதனால தான் நான் சொல்றேன், ரொம்ப இந்த வீடியோ அனாலிசிஸ்ல போவே கூடாது. உங்க ஸ்பான்டனிட்டி போயிடும். இப்ப நான் திருப்பி இப்போ ஒரு கபில் தேவ் மாதிரி ஒரு பிளேயரு, இல்ல இங்க வந்து நம்ம ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயரு, இல்ல நான் நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி பிளேயர்ஸ்லாம் போயிட்டு நீ பாத்துக்கோ. இப்போ பிராட் ஹாக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து லெப்ட் ஆர்ம் சேனர்மேன் போடும்போது அவருக்கு நாக்கு வந்து அந்த நாக்கு உள்பக்கத்துல வந்து கண்ணத்தை அப்படி தள்ளினாருன்னா அது லெப்ட் ஆர்ம் கூகுளியா. இதை கண்டுபிடிச்சாங்க அப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் சுனில் கவாஸ்கர் என்ன பண்ணுவாரு, என்ன ஒரு கான்பிடன்ஸ்னா, அப்துல் காதர் இஸ் நோ மோர் நோ, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெக் ஸ்பின்னர்ஸ். ஓகே, அப்துல் காதர் வந்து அப்படி போடும்போது 4வது பால்ல கோக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவார். அவருக்கு விருப்பம் பயங்கரமா. ஏன்னா நான் உன்னை ரீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. பட் அது கூக்லின்னு சொல்லும் போது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் போச்சுன்னா ஸ்பூன் பண்ணுவீங்க. ஸோ இவ்வளவு ஃபேக்டர்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஆன் தட் பர்டிகுலர் டே அட் தட் பர்டிகுலர் டைம் இன் தட் பர்டிகுலர் வெதர், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதனால தான் நம்ம என்னதான் நம்ம ஸ்டடி பண்ணாலுமே அங்க போயிட்டு நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, போய் மாட்டிப்போம், திடீர்னு மாட்டிப்போம். அதனால நான் கூகுளி போடுறேன்றது சொல்லி பாத்துக்கோ, கூகுளி டெரிபிக்கா போடுவோம் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு நான் போடுற கூகுளி நீங்க கரெக்டா ஆடுமே, இதான் விஷயம். உங்களுக்கு ஏதாவது இந்த பக்கத்துல ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும், ராங்கா போய் ஆடுவீங்க, அவுட் ஆயிடுவீங்க. அது மாதிரி தான். அதை ரொம்ப நம்ப முடியாது. அதனால ரொம்ப இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இந்த வீடியோ அனாலிசிஸ் எல்லாம் பார்க்காம நான் போய் இன்னைக்கு மேட்ச் நான் ஓப்பன் மைண்டோட போறேன். யாரு வேணா வரட்டும், போலிங் ஸ்பின்னர் வரட்டும், ஃபாஸ்ட் பவுலர் வரட்டும், ஓடி ஃபாஸ்டா ஓடுறது மெதுவா போடுற போலர் வரட்டும், மெரிட் ஆஃப் த பாலை நான் பார்த்து அடிப்பேன். அதுவும் அதுல வந்து வைபவ் சூரியவன்சி சொன்ன ரைட், ஐ டோன்ட் லுக் அட் த ஃபேஸ் ஆஃப் த போலர். அவன் என்ன போடுறானோ அந்த பால் நான் அடின்னு செட் பண்ணி அடிச்சிடுவேன். அப்படி கிரீட் எடுத்த கிளாசிக் எக்ஸாம்பிள் கபில் தேவ், கிளாசிக் ஜிஆர் விஸ்வநாத். நீங்க என்ன பிச் வேணா கூட ஜிஆர் விஸ்வநாத் நீங்க சேலஞ்சிங் பிச்சஸ்ல அவர் பேட்டிங் ஆடுறது நீங்க பாத்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. ஃபாஸ்டஸ்ட் போலர்ஸ் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் 140 150 போடுறவங்க ஏத்தின்னு இருப்பாங்க. ஹெல்மெட் இருக்கோ இல்லையோ, இப்படி போயிட்டு நேர ஜஸ்ட் கிட்ட டிஃபென்ஸ் ஆடுறதுலாம் கண்ணில் ஊத்திக்கலாம். அந்த மாதிரி ஸ்கொயர் கட்டு அதுல நான் ஒருத்தர் 100 அடிக்கிறத விட செஞ்சுரியை விட ஒரு 97 நாட் ஓட்டி இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஜிஆர் விஸ்வநாத் அந்த பேட்டரி ஆஃப் ஃபாஸ்ட் போலர்ஸ் அகேன்ஸ்ட் அடிச்சாரு. அதான் கிளாசிக் மோஸ்ட் சேலஞ்சிங் பிச்சில் நான் ஆடி காட்டுறேன்றது. அது அப்படி இருக்கணும். ரைட் சார், தேங்க்யூ உங்களுடைய சூப்பர்பான அந்த வியூஸ்க்கு. அண்ட் வி ஹவ் கம் டு த எண்ட் செக்ஷன். உங்களுடைய செக்ஷனுக்கு வந்துட்டோம், உங்களுடைய ஃபோர்டேக்கு வந்துட்டோம். சொல்லுங்க சார். நீங்க நம்ம எப்படியும் மேட்ச் வரையா முடிச்சு போச்சு, தமாஷான விஷயங்களையும் முடிப்போம். கேள்விப்பட்டேன், இந்த ஒரு விரல் கிருஷ்ணாராவ் ஒரு நடிகர் இருந்தார் நம்ம சினி ஃபீல்ட்ல. அவருடைய பயோபிக் ஒன்று நடிகராகலாம். யாரா நடிகரான்னு பார்த்தா நம்ம நிதின் மேனன் இல்ல அம்பைரிங் பண்ணாரு, அப்படி கொடுத்தாருல. அப்புறம் பார்த்தா ஒரு பயோபிக் ஒரு விரல் கிருஷ்ணாராவ் நிதின் மேனன் வந்து கூப்பிட்டுருக்காங்க அந்த ரோல்ல நடிகருக்கு. நீங்க தான் கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து இல்ல சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க விரல் மேல போயிட்டு சார். அப்போ நம்ம ப்ரோக்ராம ரொம்ப வாட்ச் பண்ற ஒருத்தர் முருகன் ஒருத்தர் இருந்தார். முருகன் ஒருத்தர் நீங்க ஹோட்டல்ல வந்து சொல்றாரு, அந்த ப்ரோக்ராம் பார்க்காம நான் தூக்கமே கிடையாது, எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த ப்ரோக்ராம். ஒன்னே ஒண்ணு என்ன சார் அநியாயம் பண்ணிட்டாங்க, நம்பர் எப்படி சார் ஒரு அவுட் கொடுக்கலாம். இதே ரோஹித் சர்மாவா இருந்தா கவுண்டர் கவுண்ட் வந்து 15ல இருந்து குறைஞ்சி 0 போற வரைக்கும் கம்மெண்ட் இருக்காங்க. அப்புறம் கொடுக்குறாங்க அவருக்கு டிஆர்எஸ். ஏன் கொடுக்கலாம் சார்? நார்மலா இந்தியன்ஸுக்குன்னா கவுண்ட் வந்து 15ல இருந்து 0 வரைக்கும் சார். மும்பை இந்தியன்ஸ்னா -15 வரைக்கும் போகும். நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அவங்க அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணி இப்படிதான் பண்ணுவாங்க சார், டோன்ட் வரி அப்படின்னு அவருக்கு சொன்னேன். ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் இந்த லேட்டஸ்ட் வந்து ககீசோ ரபாடா, அவர் மேல ஏதோ ட்ரக் அக்யூசேஷன் ஏதோ ஒன்று இருக்கு. அது அவர் அதுல இருந்து ஃப்ரீ ஆயிட்டாரா இல்லையான்னு தெரியல. அவரே அட்மிட் பண்ணிட்டு இருக்காரு. மைல்டா ஏதோ நியூஸ் பண்ணன்றதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால ப்ராபபிளி இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு எல்லாம் டக் அவுட் போல ட்ரக் அவுட் அப்படின்னு தனியா ஒரு இது வைப்பாங்க, ஒரு என்க்ளோசர். அது ஒண்ணு. ரொம்ப ரொம்ப காமெடியான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னா, இப்ப இந்த வைபவ் சூரியவம்சியோட வயசை பத்தி நான் சொல்லினேன்னு தெரியுமா? அது வந்து 14 அது ஃபேக்டா? அவர் பர்த் சர்டிபிகேட் எங்க பார்க்கணும், அவர் தொட்டில போட்டு தாளாட்டின அவங்க அம்மா அவன்கிட்ட கேட்கணும், அந்த நர்ஸ் ஃபர்ஸ்ட் குளிப்பாட்டினாங்களே அவங்க யாருன்னு பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் சர்டிபிகேட் எல்லாம் பாக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தா பரவாயில்ல.
ரமேஷ் ராஜா இருக்கார் பாத்தீங்களா, ரமேஷ் புலம்பினே இருப்பார்ல லைஃப்ல. அவர் புலம்பினே இருக்கிறதால, அழுதுனே இருக்கிறதால சல்வார் கமீஸ் ராஜான்னு வச்சுக்கலாம் அவர் பேரு. 24 ஹவர்ஸும் புலம்பின்னு இருப்பார் அகைன்ஸ்ட் இந்தியா. அவர் சொல்லிருக்காரு, அது வந்து செக் பண்ணணுமா. அந்த பர்த் வந்து ஒரு 14 இயர்ஸ் தானான்றது வைபவ் சூரியவன்ஷி வந்து நம்ம செக் பண்ணணும். அப்படின்னு என்ன பொண்ணு என்ன கொடுக்க போறாரு அலையன்ஸுக்கு என்னன்னு தெரியல. அவர் ரொம்ப சீரியஸா சொல்லிருக்காரு. சம்பந்தமே கிடையாது அவருக்கு. உங்களே இந்த பக்கத்துல சேக போறது இல்ல. இந்த ஐபிஎல்ல நாங்க இந்த பக்கமே உங்களை விட போறது இல்ல. உங்களுக்கே தெரியும் என்ன ரீசன். இதுல எது இந்த மாதிரி வைர இன்ஜினியர் இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஒருத்தர் நல்லா அடிச்சிட்டாராம். உடனே அப்புறம் அடுத்தது என்ன பண்றாங்க, இவரோட பாபர் அசாம் எல்லாத்துக்கும் பாபர் அசாம் தெரியல. இங்க யாராவது ஒரு பவுன்சர் ஒரு கூகுளி போட்டோட ஆக்சுவலா பாபர் அசாம் இந்த கூகுளி பெட்டர் ஆடுவார். முன்ன வந்து தோனியை பத்தி ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு ஷார்ட் பிலிம்னா என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு சேப்பாக காமிப்பாங்க. இந்த இடத்துல தான் தோனி நிறைய சிக்ஸ் இருக்காரு அப்படின்னு காமிப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு டிராபிக் சிக்னல்ல காமிச்சிட்டுல இந்த சிக்னல்ல தான் தோனி பைக் ஓட்டின்னு போனார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தோனி சம்பந்தமா சொல்லிட்டு இருப்பாங்க. பட் தோனியை காட்டவே மாட்டாங்க. ஆனா பிலிம் வந்து தோனி அந்த மாதிரி இன்னொருத்தரை பத்தி பேசினே இருப்பாங்க லைஃப். Right, sir. Thank you so much for joining. See you tomorrow on the next RRR. ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் மேட்ச் நடக்குதான்னு பார்ப்போம். அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படி இப்படி போயின்னு இருக்கு. ஃபைனல் 4 எது வர போறதுன்றது ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் நோக்கி இந்த டோர்னமெண்ட் போயின்னு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். அஃப்கோர்ஸ் வில் அகைன் மீட் வித் லாட் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் அஃப்கோர்ஸ் அதாவது அவாய்டே பண்ண முடியாத ஒரு கிண்டலோட மறுபடியும் சந்திப்போம். our favorite RRR. Cricket, Color Kanari Cricket's English cricket channel. Subscribe now.